ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல இந்தியாவோட உயரிய விருதுகளான பாரத் ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் பத்தி பார்க்க போறோம். இந்த விருதுகளோட ஷேப் எப்படி இருக்கும்? இது யார் யார் வாங்கியிருக்காங்க? இது எப்பப்போ குடுப்பாங்க? அப்படிங்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா. இதான் வந்து இந்தியாவோட மிக உயரிய விருது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்பலேருந்து குடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1954லேருந்து குடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் இருக்கறதுலயே மிக உயரிய குடிமக்கள் விருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விருது எப்போ குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஜான்வரி 26 அன்னைக்கு தான் வந்துட்டு குடியரசு தினத்து அன்னைக்கு வந்துட்டு அறிவிப்பாங்க. யார் யார் வந்துட்டு இந்த விருது வாங்க போறாங்கன்னு சொல்ட்டு. அதே வருஷத்துல அந்த விருது வந்து சம்மந்தப்பட்டவங்க குடுத்துருவாங்க. இது யார் கையால குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஜனாதிபதி கையால தான் இத குடுப்பாங்க. அந்த விருது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரச மரத்தோட இலை வடிவத்துல இருக்கும். கோல்டன் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுல எந்த சிம்பிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய சின்னமான அசோக சக்கரம் தான் அதுல இருக்கும். இது யார் யாருக்கு குடுப்பாங்க? அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல், அறிவியல், கலை, இலக்கியம், சமூக சேவை. இந்த துறைகள்ல சிறந்து விளங்குனவங்களுக்கு தான் இந்த விருது குடுப்பாங்க. வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 3 பேருக்கு குடுப்பாங்க. அதிகபட்சம் 3 பேருக்கு தான். அந்த வருஷத்துல குடுப்பாங்க. இது வாங்குன முக்கியமான பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா, டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி.வி. ராமன், ராஜகோபாலாச்சாரி, சச்சின் டெண்டுல்கர், பிரணாப் முகர்ஜி, முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பீம்சேன் ஜோஷி இவங்களுக்கெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பத்ம விருதுகள். பத்ம விருதுகள்னா 3 டைப்பான விருதுகள் சேர்ந்து தான் பத்ம விருதுகள்னு சொல்றாங்க. பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்ப தொடங்குனாங்கன்னா, இதையும் 1954 தான் தொடங்குனாங்க. இதுல வந்துட்டு இந்த 3 நிலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பத்மஸ்ரீ அப்படிங்கிறது ஆரம்ப நிலை. பத்ம பூஷன் அப்படிங்கிறது 2ஆம் நிலை. பத்ம விபூஷன் அப்படிங்கிறது மிக உயரிய பத்ம விருது. இதை எப்ப குடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்துட்டு ஜான்வரி 26 அப்ப யார் யார் குடுக்க போறோம்ன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அந்த வருஷத்திலேயே குடுப்பாங்க. இத வழங்குறதும் இந்திய ஜனாதிபதி தான் குடுப்பாங்க. இது பொதுவா எந்த மந்த்ல குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச், ஏப்ரல் மாசத்துல தான் குடுப்பாங்க. ஜான்வரில சொல்லிருவாங்க யார் யாருன்னு சொல்லிட்டு. மார்ச், ஏப்ரல் வந்து விருதுகள வழங்க ஆரம்பிச்சுருவாங்க. இதை யார் யாருக்கு குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்ல இல்லாத சாதனையாளர்களுக்கு குடுப்பாங்க. பல்வேறு துறைகள்ல சாதனை படைத்தவர்களுக்கு குடுக்குறாங்க. ஆனா எக்செப்ஷன் யாருக்குன்னா, அரசியலில் இல்லாத சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இந்த பத்ம விருது பெற்ற பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், காமராஜர், இளையராஜா இவங்கலாம் இந்த பத்ம விருதுகள வாங்குனவங்க. பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகளுக்கான வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 2மே வந்து ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து 1954 தான். இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பாரத ரத்னாங்கிறது மிக உயரிய குடிமக்கள் விருது. அது ஒரே ஒரு அவார்ட் மட்டும் தான். ஆனா பத்ம விருதுகள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டேஜஸ்ல குடுக்குறாங்க. சோ, முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படின்னு தாண்டி போற அளவுக்கு ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கு. வழங்கப்படக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்துட்டு பாரத ரத்னாவ ஜான்வரி 26 வந்து அறிவிச்சுட்டு, அந்த வருஷத்தோட முடிவுல குடுப்பாங்க. ஆனா, பத்ம விருதுகள் பார்த்தீங்கன்னா, அதே ஜான்வரி 26 அறிவிப்பாங்க. ஆனா, விருது குடுக்குறது மார்ச், ஏப்ரல் மந்த்லயே குடுத்துருவாங்க. வடிவம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது வந்துட்டு அரச மர இலை போல இருக்கும், அந்த வடிவம். ஆனா, இந்த பத்ம விருதுகள் பார்த்தீங்கன்னா, பத்ம பூ வடிவத்துல இருக்கு. பத்ம பூனா ஒண்ணும் இல்ல. தாமரை பூ வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா, பாரத ரத்னா வந்து அதிகபட்சம் 3 பேருக்கு தான் குடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனா, இந்த பத்ம விருதுகள் பார்த்தீங்கன்னா, 100 பேருக்கு மேல குடுப்பாங்களாம், ஒரு வருஷத்துக்கு. இந்த பாரத ரத்னாவோட துறைகள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அரசியல், கலை, இலக்கியம், சமூக சேவை, அறிவியல் அதெல்லாம் வந்து பாரத ரத்னாவோடது துறைகள். இந்த பத்ம விருதுகளோட துறைகள் பார்த்தீங்கன்னா, விளையாட்டு, சினிமா, மருத்துவம், சமூக சேவை இது எல்லாமே இருக்கும்.